இது குட் ஃப்ரைடே அப்போ எடுத்த vlog தான் இது. நேற்று குட் ஃப்ரைடேக்கு வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்ம மழை பெய்யுது. டெய்லியுமே வந்து ஈவினிங் டைமில் வந்து நல்ல மழை. ஓகே, நேற்று தான் கொஞ்சம் அப்படியே பாப்பாவை கூட்டிகிட்டு போய் வெளியே காட்டுவோம் மழையை. அவள் எப்பயுமே வந்து ஈவினிங் டைமில் வந்து தூங்கிடுவா, அதனால் பார்க்கவே மாட்டா. அவள் எந்திரிக்கும் போது மழையே இருக்காது. சரி, ஓகே, இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். என் பின்னாடியே வந்து எந்திரிச்சு வந்தாங்க மேடமும். சரி, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே போய் நின்று திரும்பி கொஞ்சம் லைட்டாக பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரொம்ப இல்லை. அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவங்க கையில் விளையாட வச்சிருந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. மேடம் வந்து இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க ரியாக்ஷன் எல்லாமே இப்போ கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது. ஒரு வயசுக்கு மேலே ஆச்சு, 15 மாதத்துக்கிட்ட ஆச்சு. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு பல்லு வருது. பல்லு எங்கன்னு கேட்டால் வாயில் கையை வச்சுக்குவாங்க, ஆனால் நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க. நிறைய சேட்டெல்லாம் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க அப்பா என்ன வரல, ஸோ அவங்க அப்பா எங்கே, அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து அவங்க அப்பா வந்துட்டாரு, அவரோட காரை பார்த்துட்டாங்க அப்படின்னா மேடமோட ரியாக்ஷனே வந்து வேற மாதிரி தான் இருக்கும். அவங்க போய் கதவுக்கிட்ட நின்று அவங்க அப்பா வந்து உள்ள வரவேற்று கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போய் நின்றுக்குவாங்க பார்த்த உடனே. ஸோ இப்போ வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டாங்க. அவங்க என்ன வேகமாக போகிறாங்கன்னு பாருங்க. அதுவும் அவங்கள வந்து அவங்க அப்பா உள்ள வரும்போது தூக்காம வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு வேற ஒரு கோச்சுக்குவாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் மேடம் வந்து கோச்சுக்கிறாங்க. கோச்சுக்கிட்டா எங்கேயாவது தூரமாக போய் ஒரு மூலையில் நின்றுக்குவாங்க. அவங்கள போய் சமாதானப்படுத்தி நம்ம கூட்டிகிட்டு வரணும். இப்போ அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு மில்ஸ்டோனுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறுது. பட் எல்லாமே வந்து க்யூட்டாக அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்பா வந்துட்டாருன்னா உடனே கதவை வந்து திறக்கணும் அவங்களுக்கு. இப்போதான் வந்து கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால வந்து லாக் எடுக்க முடியல. பட் கதவை திறந்து விடு அப்படின்னா போய் அந்த லாக் கிட்ட போய் நின்று அழுத்த வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியுது இப்போது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவளுக்கு விளையாட சும்மா வந்து ஸ்ட்ரா இது வாங்கிட்டு வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் தூக்காதீங்க, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி அவரு தூக்காம உள்ள வந்தாரு. உடனே மேடம் வந்து கோச்சிக்கிட்டாங்க. அவங்கள வந்து அப்படி தூக்காம வரக்கூடாது, அவ்வளோதான். உடனே கோச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. இந்த மாதிரி தான் நேற்று எங்கள் டே போணுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.